மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், தலைவர் தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழகம் அவர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த சுமார் 1.84 லட்சம் முன்னாள் படை வீரர்களில் 5000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வருகை புரிந்து தலைமை செயலகம் மற்றும் அனைத்து அரசு துறைகளின் தலைமை அலுவலகங்களில் பணிபுரிவதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகம் மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் அவர்களுக்கு அனைவரும் சென்னையில் தங்கி பயனடும் வகையில் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 15/8/2025 அன்று சுதந்திர தின உரையில் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் வசதிக்காக சென்னையில் உள்கட்டமைப்பு கூடிய தங்கும் விடுதி கட்டப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். முன்னாள் படை வீரர்கள் படையேறும் வகையில் தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மையம் ஆகியவற்றை காணொளி மூலம் அடிக்கல் நாட்டி திறந்து வைக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகம் மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் சென்னையில் பணிபுரியும் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வருகை தரும் முன்னாள் படைவீரர்கள் தங்கி பயனடையும் வகையில் முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் ஆகியோர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.